நண்பர்களே, நான் உங்கள் அபி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்ப பாப்கார்ன் எப்படி வீட்லயே செய்யறதா பார்க்க போறோம். இந்த பாப்கார்ன் சோளா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். நீங்க இதை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த சோளத்தை வச்சு நம்ம எப்படி பாப்கார்ன் செய்யலாம் மக்கள் வந்து பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் அளவுக்கு நாங்கள் பாப்கார்ன் சோளம் எடுத்திருக்கோம். இந்த சோளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கணும். பெருசாக இருக்க சோளம் வந்து சத்து மாவுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி சோளம் தான் பொரியும். டேஸ்ட்டுக்காக உப்பு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள் இது எடுத்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம எப்படி பாப்கார்ன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து சோளத்தை வந்து போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே இந்த சோளத்தை வந்து நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அதாவது 1 பிஞ்ச் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சோளம் வந்து நல்லா வெடிக்கிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போதே இதில் பாப்கார்ன் ஸ்மெல் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மூடி வச்சிடலாம். பாருங்க வெடிக்குது. ஒன்னொன்னா நல்லா பொரிய ஆரம்பிக்குது. ஒன்னொன்னா வெடிக்கிற சவுண்டு கேக்குது பாருங்க. நல்லா பொரியுது. உங்களுக்கு வந்து பார்க்கும் போதே டிரான்ஸ்பரண்டா தெரியும் உள்ள எப்படி வெடிக்குதுன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா பொரிஞ்சு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. நம்மளோட பாப்கார்ன் நல்லா ரெடி ஆயிட்டே இருக்கு. பொரியிற சத்தம் நல்லாவே கேக்குது. பாருங்க நம்ம போட்ட சோளம் எல்லாம் வெடிக்கிறது வந்து நின்றுடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்க நல்லா நம்ம சோளம்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கு போல. ஆல்ரெடி 1 பிஞ்ச் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் போட்டாச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் தூள் இதில் தூவி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம பாப்கார்ன் ரெடி. இது நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. நம்ம தேட்டர்ல எல்லாம் எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரியே இருக்கு. இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட்